கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டே சேல்ஸ் போடுவாங்க. சேல்ஸ்னால் பெரிய லெவலில் சேல் போடுவாங்க. 50-70% ஆஃபர் போடுவாங்க. இது இங்கே லோக்கலில் ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு புரியும். புதுசாக இருக்கவங்க எனக்கு மெசேஜ் போடுவாங்க அப்படி இப்படின்னு. கரெக்டான பொருள் வாங்கணும். எல்லாமே சேல் போடுவாங்க. பட்டு நமக்கு தெரியும் எது லாஸ்ட் டைமு எவ்வளோ விலைக்கு போட்டாங்க, இந்த டைம் எவ்வளோ விலைக்கு போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் போவோம். அப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா நிறைய வின்டர் ஜாக்கெட்ஸு, வின்டர் ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டில் போய் கொஞ்சம் சாமான் வாங்கணும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு வாங்கினேன். அதே மாதிரி மவுண்டன் ஷாப்பில் போயிட்டு தெர்மல் வேர்லாம் வாங்கணும். அப்புறமா பர்ஃப்யூம் ஷாப்பில் போயிட்டு ரூம் ஸ்ப்ரேயர்லாம் வாங்கணும். அதெல்லாம் ஆஃபர் போட்டு தான் நல்ல சீப்பாக இருந்தது. அதெல்லாம் வாங்கணும். அதுலேருந்து சூப்பராக வருங்க. ஷூஸ் ஷாப்பில் போயிட்டு ஷாக்ஸு ஷூஸ்லாம் வாங்கினா சில்வியா அவளுக்கு. இந்த மாதிரி சேல் போடும்போது நாங்கள் வந்திருக்க டிசைனர் அவுட்லெட் கெனாக் வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்குது. டிசைனர் அவுட்லெட் நான் ரால்ஃப் தான் என்னோட ஃபேவரெட்டு. அங்கே 2 டிஷர்ட் எடுத்தேன். இப்போ £100 இது £40 போட்டிருக்கான். பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இந்த ஜாக்கெட்லாம். என்கிட்ட இந்த ஜாக்கெட் இருக்குது. நான் அப்போ வாங்கும்போது £100, இப்போ £240. இந்த ஜம்பர்லாம் £200 போட்டான். நாங்கள் வாங்கும்போது ₹80 ₹90 இருந்தது. எவ்வளோ கரன்சி வேல்யூ ஆகுது. ரால்ஃப்லேருந்து வெளில லிவைஸ் போனோம். லிவைஸில் £80 பேண்ட் ட்ரௌசர் £20 போட்டுருந்தான். அதில் 2 வாங்கினேன். சாக்லேட் ஷாப்பில் போய் சாக்லேட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து டாமி ஹில்ஃபிகர் போகணும். அதுக்கப்புறமா நார்த் ஃபேஸ் போகணும். சில்வியாவுக்கு ஜாக்கெட்லாம் வாங்குறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் வீல் சேரில் போனேன். என்ன இதில் பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.